பூமியின் முதல் உயிர் எப்படி தோன்றியது? இது மனித வரலாற்றின் மிகப்பெரிய கேள்வி. பல கோடி ஆண்டுகளாக நாம் பூமிதான் உயிரினங்களின் பிறப்பிடம் என்று நம்பி வருகிறோம். ஆனால் சமீபத்திய அறிவியல் ஆய்வுகள் ஒரு அதிரடியான உண்மையை முன்வைக்கின்றன. பூமியில் இருக்கும் பாக்டீரியாக்கள் மற்றும் உயிரணுக்களின் ஆதித்தந்தை உண்மையில் செவ்வாய் கிரகமாக இருக்கலாம். பான்ஸ்பர்மியா எனப்படும் இந்த கோட்பாடு இப்போது வெறும் கற்பனை அல்ல. அதற்கான ஆதாரங்களை நாசா மற்றும் முன்னணி விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். ஒரு விண்கல் மோதலின் மூலம் மைக்ரோப்கள் ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்திற்கு பயணம் செய்ய முடியுமா? சுமார் 400 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நமது பூமி ஒரு நரகமாக இருந்தது. அப்போதுதான் பூமி உருவாகி கொண்டிருந்த காலம் என்பதால் அதன் மேற்பரப்பு கொதிக்கும் லாவாவாலும் நச்சு வாயுக்களாலும் நிறைந்திருந்தது. ஆனால் அதே சமயம் செவ்வாய் கிரகம் இன்றைய நிலையை விட மிகவும் சாதகமாக இருந்தது. செவ்வாயில் காந்தப்புலம் இருந்தது, வளிமண்டலம் தடிமனாக இருந்தது. மிக முக்கியமாக அங்கே ஆறுகளும் கடல்களும் ஓடிக்கொண்டிருந்தன. எனவே பூமியில் உயிர் வாழ்வதற்கான சூழல் உருவாவதற்கு முன்பே செவ்வாயில் உயிரினங்கள் தோன்றியிருக்க அதிக வாய்ப்பு உண்டு என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். ஒரு கிரகத்தில் இருக்கும் உயிரினம் விண்கலமே இல்லாமல் இன்னொரு கிரகத்திற்கு எப்படி போக முடியும்? இதற்கு பெயர்தான் லித்தோபான்ஸ்பர்மியா. ஒரு பெரிய விண்கல் அல்லது வால் நட்சத்திரம் செவ்வாய் கிரகத்தை அதிவேகமாக தாக்குகிறது. இந்த மோதலின் வீரியத்தால் செவ்வாயின் பாறைகள் அதன் ஈர்ப்பு விசையை தாண்டி விண்வெளியில் தூக்கி எறியப்படுகின்றன. இந்த பாறைகளுக்குள் ஒளிந்திருக்கும் நுண்ணுயிரிகள் விண்வெளியின் கடும் குளிர் மற்றும் கதிர்வீச்சை தாங்கி பல ஆயிரம் ஆண்டுகள் பயணம் செய்கின்றன. கடைசியில் இந்த பாறைகள் பூமியின் ஈர்ப்பு விசையில் சிக்கி ஒரு விண்கல்லாக பூமியில் விழுகின்றன. அந்த பாறைக்குள் இருக்கும் மைக்ரோப்ஸ் பூமியின் கடல்களில் விழுந்து இங்கே உயிர் வாழ்க்கையை தொடங்கியிருக்கலாம். விண்வெளியில் ஆக்சிஜன் இல்லை, கடும் கதிர்வீச்சு இருக்கிறது. இதில் ஒரு சிறிய பாக்டீரியா எப்படி உயிர் வாழும்? இங்கேதான் எக்ஸ்ட்ரீமோஃபைலஸ் எனப்படும் வியக்கத்தக்க உயிரினங்கள் வருகின்றன. விஞ்ஞானிகள் நடத்திய சோதனையில் சில வகை பாக்டீரியாக்கள் விண்வெளியின் வெற்றிடத்திலும் கடும் கதிர்வீச்சிலும் பல ஆண்டுகள் உறக்க நிலையில் இருக்க முடியும் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஒரு பாறையின் உட்புறத்தில் இவை ஒளிந்திருந்தால் பாறை ஒரு கவசமாக செயல்பட்டு அவற்றை பாதுகாக்கும். பூமியில் வந்து விழுந்த பிறகு சாதகமான சூழல் கிடைத்தவுடன் அவை மீண்டும் உயிர் பெற்று வளரத் தொடங்கும். இது வெறும் தியரி மட்டும்தானா? இல்லை. 1984இல் அண்டார்டிகாவில் ஒரு விண்கல் கண்டறியப்பட்டது. இது செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்தது என்பது உறுதி செய்யப்பட்டது. அந்த விண்கல்லை எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலம் பார்த்தபோது அதில் மிகச்சிறிய பாக்டீரியாக்களின் படிமங்கள் போன்ற அமைப்புகள் இருப்பதை நாசா விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர். இது செவ்வாயில் ஒரு காலத்தில் உயிர் இருந்தது என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரமாக இன்றும் விவாதிக்கப்படுகிறது. நாம் தேடும் ஏலியன்கள் உண்மையில் நமது முன்னோர்களாக கூட இருக்கலாம். இந்த கோட்பாடு உண்மையானால் நாம் அனைவரும் அடிப்படையில் செவ்வாய் கிரகவாசிகள்தான். நமது டிஎன்ஏ வேர்கள் அந்த சிவப்பு கிரகத்தில் இருக்கலாம். செவ்வாய் கிரகத்திற்கு செல்லும் மனித பயணங்கள் இந்த மர்மத்தை விரைவில் உடைக்கும். செவ்வாயின் மண்ணில் இருக்கும் மைக்ரோப்களுக்கும் நமக்கும் தொடர்பு இருந்தால் அது மனித வரலாற்றிலேயே மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக இருக்கும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.